நீங்க உங்க கார ரோட்டோரமா நிறுத்திட்டு ஒரு முக்கியமான வேலையா உள்ள போறீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெளியில வந்தா டமார்னு ஒரு சத்தம். வந்து பார்த்தா உங்க வண்டில யாரோ ஒருத்தர் நச்சுன்னு முட்டிட்டு நிக்கிறாங்க. என்ன நடந்ததுனே தெரியாது. அவசரத்துல போற ஒரு ஆட்டோவா இருக்கலாம், இல்லனா கவனக்குறைவா ஓட்டுற ஒரு பைக் இருக்கலாம். உங்க வண்டி நிக்குது, ஆனா உங்களுக்கு ரிப்பேர் பில் வருது. இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டா அதை எப்படி தவிர்க்கணும்னு தெரியுமா? ரோட்டோரம் பார்க் பண்றதுல இருக்கிற 5 நொடி சேஃப்டி ஹேக்ஸ் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ரோட்டோரம் நிறுத்துவதுன்னா அது சும்மா ஒரு இடம் இல்ல. அங்க 2 கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் இருக்கு. டோரிங் ஜாக்கிரதை. வண்டி ஓரமா நிக்கும்போது நீங்க திடீர்னு கதவை திறந்தால் பின்னாடி வேகமா வர்ற டூ வீலரோ சைக்கிளோ முட்டிரும். இது ரொம்ப பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும். நாம கவனமா இருந்தாலும் மத்தவங்க இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. விசிபிலிட்டி இல்லாமை. நிறைய பேர் ஒரு வளைவுக்கு பக்கத்திலேயோ இல்லனா ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடியோ நிறுத்துவாங்க. ராத்திரியில எதிரில் வர்ற டிரைவருக்கு உங்க வண்டி கரெக்டா தெரியாது. இதுவும் விபத்து நடக்க ஒரு முக்கிய காரணம். பார்க்கிங்ல சின்ன விஷயத்தை கவனிக்கலன்னா அது பெரிய வழக்கு வரைக்கும் கொண்டு போகும். உங்க வண்டியை சேதப்படுத்தாம பாதுகாக்க இந்த 5 விஷயங்களை செய்ய உங்களுக்கு 5 நொடி கூட ஆகாது. 1. திசை திருப்புங்கள். வண்டியை ரோட்டோரமா நிறுத்திட்டு உங்க வீல, அதாவது சக்கரத்தை ரோட்டு பக்கமா திருப்பி வைங்க. யாராவது பின்னாடி வந்து முட்டினாலும் உங்க கார் ரோட்டுக்குள்ள வராமல் ஓரமா இருக்கும். 2. கதவை திறக்கும் டச். கார்ல இருந்து இறங்கும்போது கதவை திறக்க உங்க வலது கைய பயன்படுத்தாதீங்க. இடது கையால கதவை திறங்க. அப்போதான் உங்க தலை தானா திரும்பி பின்னாடி வர்ற வண்டிய பாப்பீங்க. 3. பார்க்கிங் லைட். ராத்திரியில நிறுத்தினா மறக்காம பார்க்கிங் லைட்ட போடுங்க. இல்லனா சின்ன அவசர விளக்க போடுங்க. உங்க வண்டிய பின்னாடி வர்ற டிரைவருக்கு தெரியப்படுத்துறது உங்க பொறுப்பு. 4. ஸ்பேஸ் விடுங்க. பெரிய லாரிகளோ அல்லது பஸ்ஸோ திரும்ப வேண்டிய முக்கியமான மூலையில நிறுத்தாதீங்க. எப்பவும் ஒரு கார் சௌகரியமா போகணும்னா போதுமான ஸ்பேஸ் இருக்கணும். இந்த எல்லா விஷயத்தையும் மீறி விபத்து நடந்தால் இந்த சின்ன விஷயத்த மறக்காதீங்க. உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் கொடுங்க. முட்டின வண்டி நம்பரையும் ஓட்டுநரையும் புகைப்படம் எடுங்க. யாராவது நான் பணத்தை கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா கூட சட்டப்படி இன்சூரன்ஸ் மூலமா போறது தான் நிரந்தரமான தீர்வு. ரோட்டோரம் பார்க் பண்றதுல விழிப்புடன் இருங்க. உங்க வண்டியையும் மத்தவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நன்றி.